ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா போயிட்டு தர்ஷிகா கிட்ட டேரெக்டாக என்னென்ன பாயிண்ட் சொல்ல முடியுமோ நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு தர்ஷிகா என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தர்ஷிகா வந்து நேற்று ரொம்பவே அப்செட் ஆகிருக்காங்க நைட்டு. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடில் நடந்த சம்பவங்கள் அப்படி இல்லை, அதோட வெளிப்பாடாக என்னெல்லாம் பேசினாங்கன்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க மக்களே. ஸோ பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் போட தான் வீடியோ பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. ஓகே, ஸோ பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே வந்து விஷால் கூட இருக்கிற பிஹேவியர் சரியில்லை, தர்ஷிகாவுக்கு நெகட்டிவிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தப்பாக போகிற மாதிரி எனக்கு தோணுதுன்றதை நேற்று ஜெஃப்ரி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட சொன்னேன், அதை டேரெக்டாக போய் பேசலாமே பவித்ரா, பேசினா நல்லா இருக்குமே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி அந்த லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க, ஸோ உன் கேம் எனக்கு ஏதோ அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது, நீ முதல்ல இருந்த தர்ஷிகா மாதிரி இப்போ இல்லை அப்படின்னா மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க. ஓகேவா, நீ வேறு ஏதோ ட்ராக்கில் போகிற மாதிரி எனக்கு தோணுது தர்ஷிகா, அதை நான் அவங்ககிட்ட சொல்லணும் தோணுச்சு சொல்கிறேன் அப்படின்னா மாதிரி. குறிப்பாக நீ நேற்று ஒரு ரவா லட்டு பிரச்சனை வந்தது, அந்த டீம் அந்த இது கூட விஷாலால் தான் உனக்கு வந்துச்சு. அப்போ விஷால் பற்றி பேசுகிற, ஆமாம் நீ அவன் கிச்சனில் இருக்கான், நீ போய் பண்ண இதெல்லாம் பண்ண, எதுக்கு பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அது அப்படி கிடையாதுரி, அது நான் யாராக இருந்தாலும் போய் கேட்டிருப்பேன், யாராக இருந்தாலும் போய் பண்ணியிருப்பேன், அதுதான் கணக்கை தவிர்த்து நான் நீ சொல்கிற மாதிரிலாம் ஏற்றுக்க முடியாதுன்னும் போது உடனே இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க பவித்ரா. இப்போ நான் கிச்சன் டீமில் அவன் இருக்கான், இப்போ நான் போய் கேட்டேன் என்ன விட்டுருவானா, அவன் விட மாட்டான். அதே தான் நீ போய் கேட்டோன்னு உனக்கு விட்றானா என்ன அர்த்தம், அந்த ரிலேஷன்ஷிப்பால் தானே உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அதனால தானே உனக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துச்சுன்ற மாதிரி ஓப்பனாக உடைக்கிறாங்க. கரெக்டாக தான் இருந்துச்சு. இதே தர்ஷிகான்றதால தான் இந்த இடத்துல வந்து தர்ஷிகா ஓகே நீ பண்ணு இது பண்ணு அப்படி பண்ணுன்ற மாதிரி விஷால் சொன்னார். பவித்ரா வரதா விட்டு கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. அது கரெக்டாக அழகாக சொல்லி புரிய வச்சாங்க. அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் தர்ஷிகா இல்லை. ஓகே, அதே மாதிரி உன்னோட ஆக்டிவிட்டி சரியில்லை, நீ பண்ணுறது எல்லாமே சரியில்லை, நீ ஏதோ கண்டென்ட்டுக்காக பண்ணுறியோ என்னமோ எனக்கு தோணுதுன்றது ஓப்பனாக அடிச்சிட்டாங்க. எப்படி, ஸோ தர்ஷிகா பண்ணுறது கண்டென்ட்டா அப்படின்ற கேள்வி அடித்தோன்னே தர்ஷிகா என்னது இது இப்படி கேட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. உடனே இல்லை மக்களுக்கு தெரியும், நாங்கள் ரெண்டு பேர் என்ன பண்றோம்ன்றது மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு புரியும், மக்கள் கிளாரிட்டியா பார்த்துட்டு இருக்காங்கன்னு. மக்கள் புரியுது, ஆனால் இதை அக்செப்ட் பண்ற நிலைமையில மக்களும் இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான இது. சாரிமா மக்கள்னு நான் ஜென்ரலா பேசல, என்னால் அது பார்க்கும்போது இது உண்மையா பொய்யா அப்படின்ற டவுட்ல தான் இருக்கு. எனக்கு கண்டென்ட்டும் தான் மாதிரி தோணுதே தவிர்த்து உண்மை மாதிரி எனக்கே ஃபீல் ஆகலை. அப்போ மெஜாரிட்டி அந்த ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி நீ பல இடத்துல தர்ஷிகா வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவா, பேசுவா, இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு எதுவுமே தெரில. அதுலேயும் நீ குறிப்பாக பெஸ்ட் பெர்ஃபார்மர் தூக்கி விஷாலுக்கு கொடுத்தி, அப்படி என்ன பண்ணிட்டான் விஷாலுன்ற ஒரு கேள்வியை நச்சுன்னு அடிக்கிறாங்க. இல்லடி அவன் பெஸ்ட்டாக தான் நீ பண்ணா, நான் பண்ணேன் பார்த்தேன் இதெல்லாம் பண்ணேன். நீ இப்பெல்லாம் பேசாத. எனக்கு தெரிஞ்சு சத்யா அருண் இவங்கெல்லாம் மாற்றி அவங்களுக்குள்ளே பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உன்னை தவிர்த்து இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தர்ஷிகா என்ன சொல்கிறாங்க, என்ன மீறி ஒருத்தர் அதுவும் அந்த கேங்கில் இருந்தால் கொடுத்துருக்காங்க, வேறு யாரும் கொடுக்கல. அவள் ஒன்றுமே பண்ணாதுக்கெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் எதுக்கு கொடுக்குற, ஏன் கொடுக்குறேன்ற மாதிரி டப்புன்னு அடிக்கிறாங்க பவித்ரா. வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு பாயிண்ட் எல்லாமே. ஏன்னா அவங்க வேணுதுக்கிட்டே தான் கொடுத்தாங்க, என்ன பண்ணாரு நமக்கே தெரியல, அடிச்சு விட்டாங்களா. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு விஷால் வந்து என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டான், எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது, ஆனால் அவனுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனோட ஃபேமிலி அவனோட சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான், அவனை பற்றி நான் முழுக்க புரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன்ற மாதிரி விஷால் தரப்பு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு நீ போய் பண்ணுற, அப்புறம் எதுக்கு நீ போய் கேர் பண்ணுற, இதெல்லாம் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, எதுக்கு வேலைலாம் செய்கிற, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, உனக்கு தான் தப்பாக போகும், இதுவாக இருக்கும், இப்பெல்லாம் பண்ணாதன்றது ஓப்பனாக சொல்கிறாங்க. அவன் இல்லைன்றான், அப்போ நீ தானே போகிற மாதிரி ஆகுது, எதுக்கு போகிற நீ, ஏன் போகிற நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டென்ட்டுக்காக எதுவுமே பண்ணல, கண்டென்ட்டுக்காக கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என் மூஞ்சி எல்லா எமோஷன்ஸையும் வெளிப்படுத்திடும், ஸோ அதனால் வந்து இது கண்டென்ட்டுக்கெலாம் பண்ணல, எனக்கு உள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, அந்த ஃபீலிங்ஸை லிவ் த மூமெண்ட் இருக்கேன், ஐ எம் நாட் ஃபேக். நீ கூட தான் நீ விஜய் சேதுபதி சார் வேண்டிய 1000 கேள்விகள் கேட்டார், அப்போ நீ வந்து ஒரு மாதிரியான, அப்போ நான் உன்னை நம்பனல, நீ வந்து அது உண்மையாக தான் இருந்தேன்னு நான் நம்பனல, அதே மாதிரி தான் இது, இந்த இடத்துல நீ என்னை நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது நான் ஃபேக்காக இல்லை, நியாயமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மூஞ்சால எந்த ஒரு எமோஷன்ஸும் மறக்க முடியல. ஸோ அந்த இடத்துல எனக்கு பவித்ரா சொல்கிற பாயிண்ட் எல்லாமே வேலிடாக தான் படுது. உங்களோட எமோஷன்ஸ் இதெல்லாம் காட்டுறது ஓகே, பட் அதை வந்து அவன் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நீ போகிறது ஒரு மாதிரி இருக்குன்றது தான் அவங்களோட பாயிண்ட்டு. நீ பிடிச்சா எடுத்துக்கோ, இல்லைனா விட்டுரு. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அஸ் எ ஃப்ரெண்டாக கன்சர்னாக நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், அது உன்னோட கேமை பாதிக்குது எவியா அப்படின்றத ஓப்பனாக ஓடிக்கிறாங்க. கண்டிப்பாக தர்ஷிகா வேறு என்ன இடத்துல தெரியுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரில அப்படின்றதான் என்னோட பாயிண்ட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, என்னால் ஒரு 2-3 நாள் அவன் சாப்பிடாம இருந்தான், ஃபீல் பண்ணா, இதெல்லாம் பண்ணான், பட் என்ன பண்ணுறது, எனக்கும் அதை விட்டு விலகணும்னு தான் இதுவாக இருக்குது, பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன், நானும் முயற்சி பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது விலகிற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு ராணுவ கூட ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. என்ன பேசியிருக்காங்கன்னா,
என்னடா இது இவ்வளோ டாஸ்கில் இறங்கி விளையாடுறோம், பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், நம்மளெல்லாம் சேவ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஒன்றுமே பண்ணாத ஜாக்லினும் சௌந்தர்யம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்களே, என்ன அநியாயம் நடக்குதுங்க, என்னதான் நடக்குதுங்கன்ற மாதிரி கொஞ்சம் பொறாமை தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் எப்படி சேவ் ஆகுறாங்க. ஸோ தர்ஷிகா, உங்களோட லவ் கண்டென்ட்டுக்கு அவங்களுடைய கண்டென்ட் எவ்வளோ பரவாயில்லன்னு மக்கள் நினைக்கிறாங்க. தட்ஸ் த பாயிண்ட். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்னா பரவாயில்ல அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, என்னடா இது என் கூட க்ளோஸாக இருக்கவங்களாம் வெளியே போயிட்டே இருக்காங்க. போன வாரம் ராணு, போன வாரம் நீ போய் ஆனந்தி கூட க்ளோஸாக இருந்த, அதுக்கு முந்தின சிவா கூட க்ளோஸாக இருந்த, வர்ஷினி கூட க்ளோஸாக இருந்த, நீ யார்கிட்டலாம் பேசுவியோ அவங்கெல்லாம் வெளியேறிட்டே இருக்கியாடா. அடப்பாவி, இதுக்கப்புறம் அந்த பெட்ரூம் பக்கம், என் பெட்டு பக்கம்லாம் வந்துடாத, தலை கூட வச்சு பத்துறாத, இது நமக்கு ரிஸ்க்கு, வேணுமே வேணால் வராத விட்டு நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும், இதுவாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மக்களே, அந்த லைக்கு போட்டுருங்கய்யா. நீங்கள் லைக்கு போட்டதையே பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்ப ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். ஸோ லைக்கை போட்டுருங்க. பாய் கைஸ்.